துலா ராசி நேயர்களுக்கு மே மாதம் 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு நியூ பார்ட்னர்ஸ் எல்லாமே உருவாக்குவாங்க. ஏனென்றால் சூரியன் சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் இருக்கிறது. நண்பர்கள் வருவார்கள், புது முயற்சி இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும். ஏனென்றால் குரு பகவான் மாறுகிறார். குரு பகவான் மாறி 8ஆம் பாவத்தில் வருகிறார். அதனால் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்லோ கொடுக்கும். ஆனால் நண்பர்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பெரியவர்கள் உங்களை ஐடியா கொடுப்பாங்க. சூரியன் சுக்கிரன் சேரும் போது சில பேருடைய ஜாதகத்தில் தசாகாலம் நல்லா இருந்தால் பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல பேர் புகழ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம் 15 நாளுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். அரசியல்வாதிகளுக்கு வேலைக்கு செல்கிற ஆண் பெண் 2 பேருக்கும் 15ஆம் தேதி பிற்பாடு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இங்கேயும் அங்கேயும் ஓட வேண்டிய காலம் என்று சொல்லுவோம். சில பேருக்கு தசை சரியில்லைன்னா டீப்ரமோட் ஆவாங்க. வேலையிலேருந்து அந்த பதவியிலேருந்து கொஞ்சம் இறக்கி விடுவாங்க. அரசியல்வாதிகள் சாதாரண காலம் என்று சொல்லலாம். கலைஞர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க என்று சொல்லும் பொழுது இந்த ஜூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் விவசாயத்தை கட் பண்ணுற சீசன் இருந்தால், அறுவடை சீசன் இருந்தால் அதை கட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணி வைங்க. இல்லைன்னா திடீர் மழைனால், ஏன்னா இந்த ராகுகேத்துடைய பொசிஷன் திடீர் மழை என்று சொல்லுவோம். இந்த திடீர் மழை பெய்யும் பொழுது அதில் உங்களுக்கு ஏதாவது பூச்சி படுறதோ அந்த மாதிரி நஷ்டம் ஏற்படுற வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனாலும் உங்கள் இல்வாழ்க்கையில் சுகம் இருக்கும் என்று சொல்வேன். சூரியன் சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் இல்வாழ்க்கையில் சுகம் இருக்கும். ஆண் பெண் 2 பேருக்கும் இல்வாழ்க்கை சுகம் இருக்கும். நல்லா சாப்பிடுவீங்க, நோய் நொடி இருக்காது. ஆனால் அலைச்சல்கள் தான் அதிகமாக இருக்கணும். படிக்கிற குழந்தைகளுக்கு அதிகமாக வெளியே ஓட வேண்டிய கட்டாயம், அதாவது ப்ரிப்பரேஷன் அதிகமாக செய்ய வேண்டிய காலம் ஆரம்பிச்சிட்டது. இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வேணும், இல்லைன்னா தோத்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கா என்று பாருங்கள். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை கும்பிட வேண்டும். உங்கள் அப்பா தாத்தா எந்த தெய்வத்தை கும்பிட்டாரோ அந்த தெய்வத்தை கும்பிட்ட பிற்பாடு வியாழக்கிழமை பகவான் குருவை கும்பிட வேண்டும். நவகிரகத்தில் குருவை கும்பிடலாம். பகவான் தட்சிணாமூர்த்தீஸ்வரையும் கும்பிட்டுட்டு வரலாம். வியாழக்கிழமை கண்டிப்பாக இந்த பகவானை கும்பிட்டு கொண்டு வந்தால் உங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.